நல்லவாடா போட்டியா போடாது ஸ்கூலுக்கு ஸ்லோவாக இருக்கும். அடுத்து 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ரெடியா நில்லுங்க. மிஸ் ஆயிடக்கூடாது யாரும். Third standard students மேடைக்கு வாங்க. அடுத்து பாய்ஸ் வாங்க. 3rd ஸ்டாண்டர்ட் பாய்ஸ். என்னடா பண்ண எனக்கு ஒன்றும் தெரியல கட்டார ஓடி நீ ஜூம் பண்ணுறது அதான் இப்போதைக்கு ஜூமிங்ண்ணா எல்லாம் ஷார்ட் ஜூமிங் தான் நம்ம இருக்கோம். 10th போகணும் ஜூமிங்கில் தான் இருக்கும். அமீனே ஓகேவா? டே அமீனே ஓகேவா? அமீனே ஏ அமீனே அது ஒரு 20 சொல்லுது. ஒரு 20 வந்து கேமரா பார்த்துக்கலாம், சார்ஜர் பார்த்துக்கலாம். ஓகே ஓகேயா? அப்படியே விடு அதிலே ஓட்டு ஆல்ரெடி ஃபுல் ஜூமிங் இவங்க அவர் போயிட்டாரு. அவருக்கு பெரம்பலூர் மேட்சுக்கு சொல்லிட்டு போயிருக்காரு. அவர் போயிட்டாரு அப்படியே வச்சு ஓட்டு ஓகேவா? அதை இறக்கி இந்த டிஸ்டன்ஸ் ஓகேவா? அதுக்கப்புறம் நான் வரேன். நான் கூப்பிடுறேன். எனக்கு 25 வந்து 20 வந்து எப்படி
பாரு பாரு பாரு. அடுத்ததாக 6ஆம் வகுப்பு மாணவர்கள் தயாராக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். டேய் 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்க கொத்தங்குளம் தலைமை ஆசிரியர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஓகே ஓகே நைட்டு கூட இருந்துச்சு. அந்த இதுக்கு வீடியோ அப்புறம் வயிறு பத்திர ஏறில்ல இவன் அதை கலெக்ட் எழுத மாட்டேன். கரெக்டாக இருக்கேன்டா. அது கீழேயோ அந்த கீழே கூட்டம் போயிடும். ஆம்பளை பண்ணி அங்கே போயிடுவாங்க. ஐ மீன் ஓகேவாடா பாடுறோம். ஓகே லைவ் 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 செக் பண்ணுறோம். லைவ் செக் பண்ணுறோம். இது 6ஆம் வகுப்பு மாணவிகளை தொடர்ந்து மாணவர்கள். எனக்கு லேப்ல பார்த்துட்டு சொல்லு அந்த டிஸ்டன்ஸ். பார்த்து சாதிக்கு சொல்லி செம்மி நீ கேட்டு சாதிரி அங்கே சொல்லு. சாதிரி செல்லுக்கு சை வந்து அன்லிமிட்டட் முட்டை போட்டு சரி பார்த்துட்டு இங்கே இங்கேவா இந்த ஜூமிங் இருந்தால் மட்டும் எனக்கு அங்கே பார்த்துட்டு சொல்லு. லைவ்ல அங்கே ஏசியில் ஒழிச்சு வச்சுருக்கேன். ஜூமிங் கரெக்டாக பார்த்து அப்போ செக் பண்ணிட்டு ஃபுல்லாக தெரியா ஃபுல்லாக செவன்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்க SMC தலைவி அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக SMC தலைவி அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். கேமரா சரி நீ லேபில் இதை செக் பண்ணிக்க. நெட்டை செக் பண்ணிக்க. 3000 ஐ மீன் நான் சொன்னல. சரி இது யாரும் வராது. பத்து போட்டு இருக்கிறானோ அவனுக்கு தெரியும். அடுத்ததாக பரிசுகள் வழங்க காசிம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம்.
டேய் இது தர எனக்கு வெயிட்டிங் தர பாய் சினி டே கவர் ஆகணும் ஏய் இங்க வா டேய் இங்க பாரு ஏப்பணும் வாங்கிக்கோ ஏ சினி அடுத்ததாக பரிசு வழங்க சத்துணவு ஆர்கனைசர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து பரிசுகள் வழங்க எஸ்என்சியினுடைய துணைத் தலைவி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். ஆர்கனைசர் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக பரிசுகள் வழங்க எஸ்என்சியினுடைய துணைத் தலைவி 8th ஸ்டாண்டர்ட் அப்படியே காமிச்சிட்டே இருக்கு சாபிரு அப்படியே சிக்கன் அப்படி கொண்டு போய் சொல்லு, இது மறைக்குது. ஓகேவா? இது மறைக்குது, லைட்டாக கொஞ்சம் கொண்டு போங்களேன், ஃபேஸ் மறைக்கும், அந்த இது வர மாட்டேங்குது. பார்த்துடே, பார்த்துக்கோ. ஓகே அண்ணா, அதை பாரு உனக்கு அதை பார்த்து கணக்கு. ஓகே. அடுத்ததாக விளையாட்டு போட்டியில் வெற்றி பெற்ற பெற்றோர்களுக்கான பரிசு வழங்கும் நிகழ்ச்சி. இப்போ சென்ட்ரு ஓகேவா பாரு, சென்ட்ரு படத்தில் ஃபுல்லாக ஸ்டேஜ் தெரியும். மியூசிக் சேர்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் பெற்ற ஜபாரியா அவர்களும் மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது. 2வது பரிசு பைசூல். டிவி வச்சிருக்கேன்.
மும்தாஜ். சேஞ்ச் பண்ணணும் மட்டும் பார்த்துக்கோ. போபாவா அமீன் வச்சிருக்காங்க சிஸ்டம். எந்த பத்திரம் எழுதல தரமாட்டேங்குது. சார்ஜ் எப்படி இருக்கு மாதிரி செய்வே நெட்டு கிடைக்குதா? நெட்டு கிடைக்குதா? என்ன கரெக்டாக பாரு எவ்வளோ சின்ன வச்சு அது எவ்வளோ கன்ஃபியூஸ் ஆகுது. இதில் எப்படி கரெக்டாக போகுது லைவ்ல போட்டு. அடுத்து மியூசிக் சேர்ல சையத் அலி பாத்திமா, சம்சுல் காமிலா, ஸ்ரீதேவி 3 பேரை மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்களுக்கும் பரிசு வழங்கப்படுகிறது. மியூசிக் சேர்ல முதல் 3 இடம் பிடித்த பெற்றோர்கள். நம்மளுடைய அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களை வருக வருக என வரவேற்று அவர்களை பரிசுகள் வழங்க அன்போடு அழைக்கின்றோம். आपको पता है आपके प्रयागराज में एक खतरनाक चीज है जिसका नाम है STY. जब முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கு நமது தலைமை ஆசிரியர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார்கள். அடுத்ததாக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த மாதிரி ஒரு நிகழ்வுல, சிறப்பான ஒரு நிகழ்வுல உங்களை எல்லாரையும் ரொம்ப நாளைக்கு பின்னாடி இப்படி சந்திப்பதில் நான் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி எக்கூடியின் 84வது ஆண்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த விழாவில் மாணவ செல்வங்களும் மாணவ செல்வங்களுடைய பெற்றோர்களும் திரளாக கலந்து கொண்டிருக்கின்றது மற்ற மகிழ்ச்சி. ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பல. பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியையும் ஒழுக்கத்தையும் எல்லா பெற்றோர்களும் கொடுக்கணும். அதாவது நான் சில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு திரைப்படம் பார்த்தேன். அந்த திரைப்படத்தில் ஒரு வசனம் இருக்கு. உங்கள்கிட்ட சொத்து இருந்தால் ஒருத்தன் பிடிக்கிடுவான், பணம் இருந்தால் ஒருத்தன் பிடிக்கிடுவான். கல்வி இருந்தால் மட்டும் உங்களை எதையுமே பண்ண முடியாது. சொத்து போனாலும் பணம் போனாலும் கல்வி இருந்துச்சு அப்படின்னா நீங்க எந்த இடத்துலையும் பிடிச்சிக்க முடியும். எல்லாத்தையும் உங்கள்கிட்ட இருந்து கொடுங்கன்னா கூட இந்த பதவி, பட்டம், பணம் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட பிடிந்தா கூட கல்வின்னு ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா நீங்க எங்கேயும் எந்த இடத்துலையும் தனித்துவமாக வழங்க முடியும். அதனால கல்வி மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். எல்லாரும் கல்வியும் ஒழுக்கத்தையும் சிறப்பாக பேணி காக்கணும். அப்புறம் இப்போ சின்ன சின்ன விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது நான் சொல்ல வேண்டியதுன்னா, இந்த மொபைல் உங்கள்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய சைட்டான இந்த மொபைல். நீங்கள் சின்ன குழந்தைகிட்ட செல்ஃபோனை கொடுத்துட்டு செல்ஃபோனை குழந்தை ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கு, அம்மா ஒரு பக்கம் செல்ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்காரு, அப்பா ஒரு பக்கம் செல்ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு என்னமே ஆச்சுன்னா குடும்பமே ஒரு சைட்டான் கையில் பிடிவிட்டு இருக்கு. நீங்கள் இந்த மொபைல் கலாச்சாரத்தை விடுக்கணும். மேக்சிமம் நீங்க அம்மா செல்போன் பார்த்தீங்கன்னா பிள்ளையும் செல்போன் பார்ப்பான், அப்பா செல்போன் பார்த்தாருன்னா பிள்ளையும் செல்போன் பார்ப்பான். இந்த கலாச்சாரத்தை நீங்க விட்டு வச்சிங்க அப்படின்னு வச்சுங்களேன், குழந்தைகளுடைய கல்வி மிகப்பெரிய லெவலில் இருக்கும். நீங்க இப்போ மேக்சிமம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், விளையாட்டு மேக்சிமம் இல்லாமல் போச்சு. ஸ்கூல்லேயே பிடி கிளாஸ் நடக்குதான்னு தெரியல. எல்லா ஸ்கூல்லையும் பிடி இல்லாமல் அந்த கிளாஸில் என்ன பண்ணுறோம், எல்லாமே படிக்க சொல்லிட்டு இருக்கோம். நம்ம படிப்புன்னு போகிறோம், செல்ஃபோனில் படிக்க சொல்கிறோம். அப்போ அந்த விளையாட்டுன்ற ஒரு விஷயம், விளையாட்டு கிரிக்கெட் எங்கே விளையாடுறான்னா செல்ஃபோனில் தான் விளையாடுறான். எல்லா விளையாட்டும் செல்ஃபோனில் விளையாடுறாங்க தவிர அப்போ அந்த உடற்கல்வி
இல்லாம போகுது. இந்த விளையாட்டு இருந்தாதான் மன தைரியம் அதிகரிக்கும். மன தைரியம் இருந்துச்சுன்னா போட்டி கிளாஸ்ல வந்து போட்டி போட்டு படிக்கக்கூடிய மன தைரியம் அதிகரிக்கும். அதனால செல்போனை வந்து எல்லா பிள்ளைகிட்ட இருந்து நீங்க மேக்சிமம் கண்ட்ரோல் பண்ணுங்க. எல்லா குழந்தைகளும் கல்வியில வளர்ந்துச்சு வாழ இந்த பள்ளியின் ஆண்டு விழாவை மீண்டும் பாராட்டி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையாக வாழ்த்துறை வழங்கிய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக விளையாட்டு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கக்கூடிய நிகழ்வு. விளையாட்டு போட்டியில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவர்கள் மேடைக்கு அருகில் வருமாறு உங்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஜமாத் தலைவர் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். நமது ஆண்டு விழாவிற்கு எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய ஜமாத் தலைவர் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். ஜமாத் தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. ஜமாத் தலைவர் அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கின்றது. அன்மீமிக்க பெரியோர்களே, அருமை ஆசிரியர் பெருமக்களே, மாணவ கண்மணிகளே, இந்த விழாவிற்கு இவர்கள் எல்லாம் உருவாக்கிய அருமை தாய்மார்களே, உங்கள் அனைவரையும் என்னுடைய அன்பார்ந்த சலாத்தினை தெரியப்படுத்துகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த சிறப்புமிக்க 84வது நமது பள்ளிக்கூட ஆண்டு விழாவை இதில் கலந்து கொள்வதற்காக ஒரு வாய்ப்பை எனக்கு தந்தமைக்கு உங்கள் அனைவருக்கும் அன்பான சந்தோஷத்தினை மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். விழா என்பது வெறுமனே நாம் ஏதோ கூடி ஒரு கொஞ்ச நேரம் நம்ம உருவாக்கிவிட்டு போவதல்ல. இந்த விழா என்பது நம்முடைய மனதிலே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. மாணவ கண்மணிகள் இருக்கிறார்களே, வருங்கால தலைவர்கள், வருங்கால ஆய்வாளர்கள், வருங்கால கல்விமான்கள், ஞானவான்கள், விஞ்ஞானிகள், இந்த நாட்டுடைய தலைவர் மட்டுமல்ல, இந்த உலகத்துக்கு வழிகாட்டக்கூடிய விண்மீன்கள், அவர்களை எந்த அளவுக்கு பள்ளி வளாகத்திலே அவர்களை உருவாக்கப்படுகிறதோ அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கையிலே மட்டுமல்ல, அவர்கள் வாழக்கூடிய சமுதாயத்திற்கும் பெருமை சேர்ப்பார்கள். அந்த வகையிலே நமது எக்குடி உயர்நிலை பள்ளி இருக்கிறதே, அதையெல்லாம் நாங்கள் கற்றவர்கள். இந்த பள்ளியிலே என்னை பொறுத்தவரை 8வது வரை படித்திருக்கிறேன். இதிலிருந்து படித்த எத்தனை பேர் காலேஜுகள், யூனிவர்சிட்டிகள் சென்று மேல்நாடுகளிலேயும் போய் படித்துவிட்டார். இதற்கெல்லாம் அடிப்படை இந்த பள்ளிதான். இதை உருவாக்கியவர்கள் மிக சிறப்புக்குரியவர்கள். பண்டு தொட்டு ஒரு கிராமமாக இருந்த நம்ம ஊரை அந்த காலத்திலேயே பள்ளியை உருவாக்கி பிள்ளைகளுக்கு கல்வி வேண்டும், அவர்கள் சிறந்தவர்கள் ஆக வேண்டும்
அவர்கள் வாழ்க்கையிலே முன்னேற்றம் அடைய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு இந்த பள்ளியை உருவாக்கினார்களே, அவரை நாம் இந்த நேரத்தில் நினைவுகூர வேண்டும். அந்த காலகட்டத்திலே இப்படிப்பட்ட ஒரு வசதிகள் கிடையாது. இருப்பினும் அவர் உள்ளத்தில் ஒரு கவலை இருந்தது. கல்வி இருக்குது அவசியம், அது கண் திறந்தது போல். கல்வி இல்லை என்றால் நான் பார்வையற்றவர்கள் நிலைமை எப்படி அப்படித்தான். அதை விளங்கி அவர்கள் இந்த பள்ளியை உருவாக்கினார்கள். உருவாக்கி நம்மை போன்று இன்னும் எதிர்காலத்தில் வரக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய உபகாரத்தை செய்து அவர்களை நாம் நினைவுகிற வேண்டும். அவர்களுக்கு மேலான உயர்ந்த பதவிகளை இறைவன் வழங்க வேண்டும். அதற்காக நாம் அனைவரும் துவா செய்ய வேண்டும். இந்த விழாவிலே நாம் கலந்து கொள்வது ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு இருக்க வேண்டும். நமது பிள்ளைகளை, நம்ம ஊரிலே பிறந்த அத்தனை பிள்ளைகளையும் இந்த கல்வி வளாகத்திலே கற்க வேண்டும். நமது பள்ளி இந்த மண்ணில் படித்துதான் இறங்கி செல்ல வேண்டும். இந்த காலகட்டத்திலே நாம் உயர்ந்த கல்வி படிக்க வைக்க வேண்டும் என்று வெளியூரில் காண்கிறோம். ஆனால் அசல் அடிப்படை நம்ம ஊரில் படித்தால்தான் இந்த மண்ணுடைய பிடிப்பு உள்ளத்தில் இருக்கும். இந்த பிறந்த ஒரு அந்த மனதில் அவர்களுக்கு அதனுடைய உணர்வுகள் ஏற்படும். ஆரம்பத்தில் அவர்களை வெளியே அனுப்பிவிட்டோம் என்றால் ஊருடைய அன்பு பண்பு பாசங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் வந்திருக்கூடிய பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நான் ஒரு பணிவான வேண்டுகோள், நம்முடைய பிள்ளைகளை நமது பள்ளியிலே ஆரம்ப கல்வியை இன்ஷா அல்லாஹ் அடுத்து நம்முடைய உயர்கல்வியாக ஹைஸ்கூலுக்காக நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். நடக்கும். அதுக்கான ஏற்பாடுகள் முயற்சி நடந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் எல்லாம் துவா செய்யுங்கள். எதுக்காக சொல்கிறேன் என்றால், நமது ஊரில் உள்ள பள்ளியை நாம் முன்னேற்ற வேண்டும் என்றால் நம்ம எல்லோரும் சேர்ந்தால்தான் முடியும். ஆசிரியர்கள் மாத்திரமல்ல, அதில் பங்கு பெற்றோர்களுக்கும் இருக்குது. அவரை ஊக்குவிக்க வேண்டும். நம்ம பள்ளியில் தான் படிக்க வேண்டும். நம்மளை படித்த பல மக்கள் உயர்ந்த நிலையில் இருக்கிறார்கள், வெளிநாடுகள் உயர்ந்த பதவியில் இருக்கிறார்கள். அதனால் இந்த சிறப்பான நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் முன்னாலே நான் வைக்கக்கூடிய வேண்டும் என்னவென்றால், ஒவ்வொருவரும் முடிவு செய்யுங்கள். எங்கள் வீட்டில் எங்கள் குடும்பத்தில் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளையும் இந்த பள்ளியில் தான் நாங்கள் ஆரம்பங்களையும் கற்று வைப்போம் என்று முடிவு செய்வேன். அந்த முடிவுடன் நாம் ஒரு உறுதியோடு நாம் சென்று அதை செயல்படுத்தினால் இந்த விழாவை சிறப்பு, இந்த விழா வெற்றி பெற்றதுக்கு அடையாளமாகும். அந்த நேரத்தில் வைக்கக்கூடிய ஒரே வேண்டுகோள், நமது ஊர் பள்ளியை சிறப்பிக்க வேண்டும், இதை முன்னேற்ற வேண்டும். ஹைஸ்கூல் மட்டுமல்ல, காலேஜ் வருவதற்கு நாங்கள் முயற்சிகள் செய்ய வேண்டும். அதனால் உலகத்திலே ஒரு மனிதன் உயர்நிலைக்கு வருவதற்கு அவன் கல்விதான் அவசியமாக இருக்கு. அந்த கல்விக்கு நாம் எந்த அளவுக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு சமுதாய வளர்ச்சி, ஊருடைய வளர்ச்சி, உலகத்துடைய வளர்ச்சி ஏற்படும். ஆனால் இந்த நல்ல நேரத்தில் இந்த விஷயத்தை உங்கள் முன்னால் வைத்து இந்த வாய்ப்பு தந்தமைக்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்கிறேன். பார்த்துவான் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அருமையான கருத்துக்களை வழங்கிய ஜமாத்தார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது அரசு பள்ளியில் மாணவர்களை சேர்க்க வேண்டும் என்ற அருமையான கருத்தை இங்க சொன்னாங்க. எத்தனை பேரண்ட்ஸுக்கு போய் சேர்ந்துச்சு அப்படிங்கிறது தெரியல, பேசிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அருமையான கருத்துக்களை சொன்னாங்க. கல்வி இல்லைன்னா வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. ஆரம்ப கல்வியை தமிழ் வழியில தான் கற்க வேண்டும்ங்கிற அவசியத்தையும் அவங்க வலியுறுத்தினாங்க. அந்த ஜமாத்தார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்ததாக நமது தலைமை ஆசிரியர் அவர்கள் ஆண்டறிக்கை வாசிப்பார்கள். அவையோர் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 84வது ஆண்டாயிடுச்சு நம்ம பள்ளி துவங்கி. 1941 நம்ம பள்ளி துவங்கப்பட்டது. கணக்கு பண்ணி பார்த்தோம்னா 84 ஆண்டுகள். இன்னும் நம்ம 84 ஆண்டுகள் ஆகி நம்ம இன்னும் பின்தங்கி தான் இருக்கோம். நேரம் நமது பள்ளி உயர்நிலை பள்ளியாகவோ மேல்நிலை பள்ளியாகவோ வந்திருக்கலாம். அதுக்கு யாரு காரணம்னு சொல்ல முடியல. இப்போ நான் 84வது ஆண்டு விழாவினுடைய இந்த ஆண்டறிக்கை வாசிப்பதில் ரொம்ப நம்ம பெருமிதம் கொள்கிறேன். இந்த ஆண்டு விழா ஆண்டறிக்கையை வாசிக்கிறேன். இந்நாள் நமக்கெல்லாம் பொன்னாள். இந்நாளை
சிறப்பிக்க வருகிறது எம் அழகிய கவிதை வரிகள். அறிவு சுடர் ஏற்றும் பள்ளி ஆண்டுதோறும் காணும் விழா, இனிதே கலை நிகழ்வுகள், ஈடில்லா பெருமை எம் பள்ளி ஆண்டு விழா. உள்ளிருக்கும் திறமைகள் ஊரார் அறிய காட்டும் விழா, எல்லா மாணவ மணிகளும் ஏற்ற பணி ஆற்றும் விழா. ஐயம் அகற்றும் ஆசிரியர் புகழ் ஒன்று சேர்ந்து நடத்தும் விழா. போதுவிக்கும் பள்ளியின் பெருமையை அவ்வை தமிழால் போற்றும் விழா. இத்தே மகிழ்வு அள்ளித்தரும் எங்கள் பள்ளி ஆண்டு விழா. எம் பள்ளியானது 1941 நவம்பர் 10ஆம் தேதி தொடக்கப்பள்ளியாக தொடங்கப்பட்டு மாணவர்களின் உயர் தொடக்க கல்வியினை கருத்தில் கொண்டு 10/1/1996ஆம் ஆண்டு நடுநிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது. கல்வி தொண்டில் 84வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது எம் பள்ளி. அரசு தொடக்க கல்வித்துறையின் கட்டுப்பாட்டில் ராமநாதபுரம் மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் திரு பிரின்ஸ் ஆரோக்கியராஜ் ஐயா அவர்களின் மேலான வழிகாட்டுதலின்படியும் வட்டார கல்வி அலுவலர் திருமதி மு ஜெயா அம்மா அவர்களின் சிறப்பான வழிகாட்டுதலின்படியும் மேலும் ஆசிரியர் பயிற்றுனர் திரு செல்வகுமார் அவர்களின் கனிவான வழிகாட்டுதலின்படியும் இருபால் ஆசிரியர் பெருமக்களின் உழைப்போடும் எம் பள்ளி மாணவ மணிகளின் சிறப்பான பங்களிப்போடும் ஊர் மக்களின் அன்பான ஒத்துழைப்போடும் எம் பள்ளி சீரும் சிறப்போடும் இயங்கி வருகிறது. அப்பா பள்ளி முன்பாக அனைத்து ஆசீர்வாதங்களையும் பெற்று இயற்கைக்கு இலக்கணமாய் அமைந்துள்ளது எம் பள்ளி. எழில் கொஞ்சும் இயற்கைக்கு பறவைகளும் விலங்குகளும் கூட எம் பள்ளி வசம். வற்றாத நீரும் மரங்களின் காற்றும் சனி ஞாயிறு கூட எம் பள்ளி திறந்திருக்காதா என ஏங்கும் நாங்களும் எம் பள்ளி மாணவர்களும் குடியரசு தின விழா, சுதந்திர தின விழா, ஆசிரியர் தின விழா, குழந்தைகள் தின விழா, கல்வி வளர்ச்சி நாள், அறிவியல் தினம் என பல எண்ணற்ற விழாக்கள் நம் பள்ளியில் கொண்டாடப்படுகிறது. மாணவர்களின் கல்வி மற்றும் பிற செயல்பாடுகளின் நலனை சீர்தூக்கி சிறப்புற செயல்படுத்த எம் பள்ளியின் இடைநிலை ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர் உட்பட 3 பேரும், பட்டதாரி ஆசிரியர் 3 பேரும், கணினி ஆசிரியர் ஒருவரும் எம் பள்ளியில் பணியாற்றி வருகின்றனர். ஈதலுக்கு சொல்லவா வேண்டும் எம் பள்ளி அரசு பள்ளி என்று வரிகளுக்கிணங்க வருடத்திற்கு எம் பள்ளி மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி, முட்டையுடன் கூடிய மதிய உணவு, பள்ளி சீருடை 4 செட், பருவம் வாரியாக பாடநூல் மற்றும் பாட குறிப்பேடு, புத்தகப்பை, காலணி, கிரையான், வண்ண பென்சில்கள், ஜாமெண்ட்ரி பாக்ஸ், அட்லஸ் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் பெண் குழந்தைகளின் இடைநிற்றலை தவிர்க்கும் பொருட்டு கல்வியை ஊக்கப்படுத்தும் வகையில் கல்வி உதவித்தொகை 1 முதல் 5 வகுப்பு வரை ரூபாய் 500, 6 முதல் 8 வகுப்பு வரை ரூபாய் 1000 உதவித்தொகையாக வழங்கப்பட்டு வருகிறது. சரவணகுமார் முதல் 2 இடங்களை பெற்ற மாணவர்கள் கர்னீஸ்குமார் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், சரவணகுமார் செகண்ட் ஸ்டாண்டர்ட். பரிசுகள் வழங்க ஜமாத் நிர்வாகி அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் கேர்ள்ஸ்ல கல் பொறுக்குதல் போட்டியில சாகிரா ஃபர்ஸ்ட் பிரைஸ், சஸ்திகா செகண்ட் பிரைஸ், கம்தானா தேர்ட் பிரைஸ்.
அடுத்ததாக செகண்ட் ஸ்டாண்டர்ட் பாய்ஸ் பாரிஸ் முயல் ஓட்டம். பிரைஸ் வாங்கினா இவ்வளவு பேர் இருக்கணும், ஆனா கிளாப் சவுண்டே வரல. அடுத்ததாக செகண்ட் ஸ்டாண்டர்ட் கேர்ள்ஸ்ல தவளை ஓட்ட போட்டியில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவிகள் அல் ஸ்ரீ பர்கானா, அலகிபா, நிரஞ்சனா. From the creators of பரிசுகள் வழங்கிய ஜமாத்து நிர்வாகி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக பரிசுகள் வழங்க முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக ஓட்ட போட்டி தேர்ட் ஸ்டாண்டர்ட் பாய்ஸ் காசிப் ஷேக் ஆசிப் செகண்ட், கிஷோர் செல்வா தேர்ட். அடுத்ததாக தேர்ட் ஸ்டாண்டர்ட் கேர்ள்ஸ் தஸ்பியா ஸ்டோன் கலெக்டிங்ல தஸ்பியா, வைசாலி, ஜுமைரா. ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் பாய்ஸ் பலூன் உடைத்தல் போட்டியில அஸ்லம் ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ் அகமது, தேர்ட் பிரைஸ் மஹிபாலா. முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக பரிசு வழங்க அதிரத் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் கேர்ள்ஸ்ல 11 வித் ஸ்பூன் போட்டியில முதலிடம் பிடித்த வர்ஷினி, தேஜாஸ்ரீ, சாஜிரா. அடுத்ததாக ரெடியா இருங்க. 5th ஸ்டாண்டர்ட் பாய்ஸ் ரன்னிங் ரேஸ்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் பிடிச்ச சக்தி, செகண்ட் பிரைஸ் விகாஸ், தேர்ட் முகமது அயாஸ். அசரத் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக பரிசுகள் வழங்க ஜமாத் நிர்வாகிகள். அடுத்து 5th ஸ்டாண்டர்ட் கேர்ள்ஸ் 20 எடிஷன் போட்டியில முதலிடம் பிடித்த சஹிபா, செகண்ட் பிரைஸ் சுமைலா ஃபிர்தௌஸ், தேர்ட் ஆசிமா. அடுத்த 6th ஸ்டாண்டர்ட் பாய்ஸ் கயிறு கட்டி தாவுதல் போட்டியில இஸ்மாயில் முதலிடம், சதகத்துல்லா செகண்ட், இஸ்மாயில், சதகத்துல்லா, முதீஸ் கண்ணன்.
அடுத்ததாக பரிசுகள் வழங்க பால்ராஜ் ஐயா அவர்களை பரிசுகள் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து 6th ஸ்டாண்டர்ட் கேர்ள்ஸ்ல ஊசினூல் கோத்தல்ல முதலிடம் பிடித்த சகானராஜ், செகண்ட் பிரைஸ் மகிமா ஸ்ரீ, தேர்டு வந்து மெகதாப் கலிமா. அடுத்து 7th ஸ்டாண்டர்ட் பாய்ஸ் பாட்டிலில் நீர் நிரப்புதல் போட்டி. முகமது ரிஸ்வான் ஃபர்ஸ்ட், முகமது ஆகில் செகண்ட், கவி பிரசாத் தேர்டு. கேர்ள்ஸ் 7th கேர்ள்ஸ் லக்கி கார்னர்ல நபிலா ஃபர்ஸ்ட், டிலானா பாத்திமா செகண்ட், சுபஜனனி தேர்டு. அடுத்து 8th ஸ்டாண்டர்ட் பாய்ஸ் ரெடியா இருங்க. டோன் பிக்கிங்ல முகமது மவ்வாஸ் ஃபர்ஸ்ட், Duveria third. நிகழ்ச்சியில் அடுத்ததாக கல்விக்கான பரிசு ரேங்க் ஹோல்டர் ஸ்டூடெண்ட்ஸுக்கான பரிசு வழங்க இருக்கிறது. நேம் ஏற்கனவே சொல்லிட்டோம். அந்த நேம் சொன்னவங்க எல்லாரும் ஸ்டேஜுக்கு முன்னாடி வந்துருங்க. முதலாவதாக ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கோஸ் டு சாகிரா ஸ்டூடெண்ட், தக்ஷினா ஃபர்ஸ்ட் பிரைஸ், நிரஞ்சனா ஸ்ரீ செகண்ட், ஹாரினா ஸ்ரீ செகண்ட், ஹாரிஸ் தேர்டு. அவன் ரீசார்ஜ் பண்ணி போவா எங்களுடைய வருகை தந்திருக்கக்கூடிய தொடக்கப்பள்ளியினுடைய வட்டார செயலாளர் மரியாதைக்குரிய திரு ரமேஷ்குமார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவர்களுக்கு பரிசுகள் வழங்க திரு ரமேஷ்குமார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். போட்டோ நீங்க எடுத்துக்கீங்க, போட்டோ ஒரு ஆள் third standard Jumaira Hasiya Gamna. Initializing sound system. Sound system activated. Jumaira first prize, Hasiya Gamna, Sheikh Qasim. Christian Nightmare Remix. Preparing and initiating base test. அடுத்ததாக 4th standard first prize Divarshini, second prize Tejasri, third prize Jasira.
Initiating sound check. Preparing and initiating bass test. Bass. ஜமாத் நிர்வாகி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக 5ஆம் வகுப்பு மாணவர்கள் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து விகாஸ் Bass test. பரிசுகள் வழங்க Preparing and initiating vocal test. 5ஆம் வகுப்பு ஆசிரியர் சிவகுமாரி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். முகமது அயாஸ், சுமைரா பிர்தௌஸ் தேர்ட். அடுத்து பரிசுகள் வழங்க Preparing and initiating trend. சக்திபிரியா அவர்களுக்கு பரிசுகள் வழங்க கேட்டுக்கொள்கிறோம். 6th ஸ்டாண்டர்ட்ல அல்ஹம்தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ் சவுபர் கபிசா பானோ, தேர்ட் பிரைஸ் மெஹதாப் கலிமா. அடுத்து 7th ஸ்டாண்டர்ட் முகமது ரிஸ்வான், 7th standard, first prize Muhammad Rizwan, second prize Mu Hamdana, third prize Mu Asmat Salima. நமது அறிவியல் ஆசிரியரை பரிசு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். Thank you, sir. அடுத்ததாக 8th ஸ்டாண்டர்ட் கஜேந்திரன் ஃபர்ஸ்ட் பிரைஸ், நபிசா நபிசா தேர்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ் தீர்க்கதர்ஷினி தேர்ட் பிரைஸ். ஆங்கில பட்டாதாரி ஆசிரியர் திரு விஜயன் அவர்களை மேடைக்கு அன்போடு. வரலையோ? வேற ஐடி வேற ஐடி பிஎம்எஸ் பேசிட்டு எக்க முடியாது. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க திரு ரமேஷ்குமார் அவர்களுக்கு. இந்த மேடை அமைத்து கொடுத்த திரு ராமச்சந்திரன் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். அவர்களுக்கு நமது பள்ளியின் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. திரு ராமச்சந்திரன் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம்.
கரெக்டாக வந்துருமா சும்மா போட்டு முடிஞ்சா பார்த்துக்கலாம் காசு தானே வாங்கிக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் இது சகோதரருக்கு நன்றி. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க திரு ரமேஷ்குமார் அவர்கள். பெற்றோர்கள் உள்ளிட்ட கிராம பெரியவர்கள் அனைவருக்கும் இனிய மாலை அன்று இரவு வணக்கம். பொதுவாக ஆண்டு என்ன மச்சான் ஏன் நீ இல்லை இது மட்டும் வயர்